நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய்க்கு வேலூர் சத்துவாச்சேரியில் விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க விஜய் வேலூருக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு வேலூர் சத்துவாச்சேரியில் விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பிலே அதிகபட்சமாக 5000 நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்பதற்கு மட்டுமே காவல்துறை அனுமதி வழங்கி வருகின்றது. இந்த நிலையில்தான் நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் பலரும் விஜய் செல்லக்கூடிய வழியில் நின்று அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஸ்ரீபெரும்புதூர் தொடங்கி ஒவ்வொரு பகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், விஜயனுடைய திரைப்பட ரசிகர்கள் என்று பலரும் வருகிறது உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். சத்துவாச்சேரி பகுதியிலே தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விஜயினுடைய ஆதரவாளர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடியும். உற்சாகமான வரவேற்பினை பெற்றுக்கொண்டு விஜய் தொடர்ந்து தன்னுடைய இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்களில் ஒன்றாக இருப்பது வேலூர் மாவட்டம். பல முக்கிய அரசியல் தலைவர்களை தமிழகத்திற்கு தந்திருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இன்று நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பிலே தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்று பேசப் போகின்றார். சற்று முன்பாக பாலாஜா சுங்கச்சாவடியை கடந்து சென்ற விஜயனுடைய வாகனத்திற்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேலூர் மாநகரத்தினுடைய எல்லைப் பகுதியாக இருக்கக்கூடிய சத்துவாச்சேரியிலே தற்பொழுது உற்சாகமான வரவேற்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கி வரக்கூடிய தொண்டர்களை காணுகின்றோம். விஜய் வரக்கூடிய வழியிலே பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தாலும் விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை சுற்றி சூழல் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் வரக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பினை வழங்கிய நிலையில் விஜய் அவர்களை நோக்கி கையசைத்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரை பாடல்கள் ஒழிக்க விடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டுகளை அசைத்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். ஒரு பக்கம் தாவேகாவினுடைய சின்னமான விசில் சின்னத்தை ஊதி அவர்கள் வரவேற்பு வழங்கக்கூடிய நிலையில் அதே விசில் சின்னத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய பாதுகாவலர்களும் ஊதி விஜயனுடைய அந்த வாகனத்திற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். விஜய் அந்த வழியில் வருகின்றார் என்பதை தெரிந்து கொண்டு நிறைய பேர் பேருந்தில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இறங்கி நின்று காத்திருந்து விஜய்க்கு வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த உற்சாகமான காட்சியை காண முடிகின்றது. ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு வாரமாக விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தில் முதல் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கப் போகின்றார். இன்னும் 60 நாட்களுக்கு உள்ளாக உள்ள நிலையில் விஜய் எவ்வாறு அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளையும் சென்று அங்கே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட போகின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிலையில் விஜயை பொறுத்தவரை விஜய் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போன்று தேடி சென்று மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் குறைவாக இருந்தாலும் விஜய் செல்லக்கூடிய வழியிலேயே மக்கள் தேடி வந்து அவரை சந்திக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செல்லக்கூடிய சாலைகளில் ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்து அவருக்கான இந்த உற்சாக வரவேற்பை வழங்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. புதுச்சேரி சென்ற பொழுதும் சரி, அதன் பிறகு சேலம் சென்ற பொழுதும் சரி, இப்பொழுது வேலூர் மாவட்டத்திற்கு செல்லும் பொழுதும் சரி, விஜய் செல்லக்கூடிய வழியிலே நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, விஜயை பார்ப்பதற்காக நிறைய பொதுமக்களும் வந்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் உற்சாகத்தோடு தாவேகா பாடலை இசைக்க விட செய்து திரைப்பட பாடலுக்கு நடனம் ஆடுவதை போன்று ஒரு உற்சாக நடனத்தோடு விஜய்க்கு வரவேற்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறக்கூடிய பகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனுமதி பெற்று உள்ளே வருகின்றார்களா என்பதை காவல்துறையினர் அவர்களை பரிசோதித்த பிறகுதான் அனுமதித்து வருகின்றார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.